வணக்கம், வெல்கம் டு கனா சமையல். இன்றைக்கி சிக்கனை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் கலந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 3 ஸ்பூன் தயிர், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் 3, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை அதில் போடுங்க. அதில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. வதக்கினதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 3 ஸ்பூன், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர் ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. தேவையான அளவு உப்பு. அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த சிக்கன் அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறமா 3 ஸ்பூன் தயிர் அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. கடைசியாக மிளகு பொடி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, எங்கிட்ட சிவப்பு மிளகா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இது வெந்ததுனால ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்க தேவையில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.